தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த டைரக்டர் இந்த ஹீரோ கூட சேர்ந்து ஒரு படம் எடுக்க போகிற மாதிரி நியூஸ் வரும். பட் அதுக்கப்புறம் ஒரு சில ஃபைனான்ஷியல் இஷ்யூ, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு, இந்த பிரச்சனைனால அந்த படத்தை அப்படியே ஷெல்ஃப் பண்ணிடுவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் கேட்டகரி இருக்கு. ஒரு படம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, ஷூட்டிங், எடிட்டிங், ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் மட்டும் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சந்தானத்தோட சர்வர் சுந்தரம். இந்த மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம், இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும்னு சொல்லி நான் நம்பிக்கையோட இருக்க ஒரு படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படத்தை கௌதம் வாசுதேவன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, சியான் விக்ரம் நடிச்சிருப்பாரு. என்னதான் இந்த படம் 2017 எடுத்திருந்தாலும் இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்க பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இருக்க மாடர்ன் பீரியட்ல எடுத்த மாதிரி இந்த படம் இருக்கும். பழைய படம் நம்மளால சொல்லிடவே முடியாது. இப்ப வர படங்களோட ட்ரெய்லருக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா அந்த சினிமேட்டிக் விஷுவலா இருக்கட்டும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர், நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் போட்டிருக்க மியூசிக்கா இருக்கட்டும் சரி, சியான் விக்ரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், இது எல்லாமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க.